அன்புக்குரிய மாணவர்களே, தற்போது நிலவுகின்ற கோவிட்-19 ஆக்கிரமிப்பால் பாடசாலைகள், தனியார் கற்பிக்கும் நிறுவனங்கள் என்பன இயங்காத நிலையில் பல பெற்றோர்களினதும் மாணவர்களினதும் வேண்டுகோளுக்கிணங்க வீட்டில் இருந்தவாறே மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எமது நிறுவனம் நீண்டகால கற்பித்தல் அனுபவம் கொண்ட பிரபல முன்னணி ஆசிரியர்களை கொண்டு பரீட்சை வியூகம் எனும் தொலைக்காட்சி கற்கை நெறியை உயர்தர மாணவர்களுக்கு அறிமுகம் செய்கிறது. அந்த வகையில் உயிரியல் கற்பித்தல் யாம்பவான்களில் ஒருவரான திரு A.S. செல்வனேசன் ஆசிரியரினால் நிகழ்த்தப்படுகின்ற வழிகாட்டல் வகுப்புகள் இன்று காலை 11 மணிக்கு நிகழ்த்தப்படுகிறது. இக்கற்கை நெறியானது 2020 உயர்தர மாணவர்களுக்கானதாக காணப்படினும் ஆரம்ப பகுதிகளில் 2021, 2022 மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் பாடநெறி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை நாங்கள் பார்த்த விடயங்களை மீளச் சொல்லி தொடர்ந்து இன்றைய விடயத்துக்கு செல்வோம். அன்பான பிள்ளைகளே, அலகு 2 உயிர் ரசாயனம் அல்லது பயோகெமிஸ்ட்ரி பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை இந்த பயோகெமிஸ்ட்ரி அல்ல உயிர் ரசாயனத்தில் பின்வரும் விடயங்கள் பற்றி ஆராய்ந்திருக்கிறோம். ஏற்கனவே உங்களுடைய தொலைக்காட்சி ஒளிப்பதிவின் மூலம் நீங்கள் அந்த விடயங்களை அவதானித்திருப்பீர்கள். அதில் சில விடயங்களை நீங்கள் இயல்பாகவே வினாக்களுக்கான விடைகளை செய்யக்கூடிய வகையில் பயிற்சி எடுத்திருப்பீர்கள். இந்த தொலைக்காட்சி மூலமான கற்பித்தலின் போது நீங்கள் கற்கும் போது, நான் கற்பித்தலின் போது சாதாரண வகுப்பறையில் கற்பிப்பது போன்று துரிதமாக கற்பிப்பதில்லை. காரணம், இது வகுப்பறை கற்றல் அல்ல. நீங்கள் குறிப்புகளை குறித்து கொள்வதற்காகவும் அது பற்றிய விடயங்களை பதிவு செய்வதற்காகவும் சிறிய நேர இடைவெளி விட்டு கற்பித்தலை மேற்கொள்வேன். அதன்போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அன்பான பிள்ளைகளே, இவ்வாறான தொலைக்காட்சி மூலம் கற்கும்போது அல்லது ஜூம் ஆப் மூலம் கற்கும்போது அல்லது வேறு இலத்திரனியல் அமைப்புகள் அல்ல ஊடகங்களின் மூலம் கற்கும்போது நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தாள், ஒரு பேப்பர், அது பக்கத்தில் ஒரு பென் எப்பொழுதுமே நீங்கள் வைத்து உங்களுக்கு அவசியமானவற்றை சிறு குறிப்பாக குறித்து கொள்ளுதல் ஒரு அவசியமான விஷயம். ஆசிரியர்கள் முழுமையாக விளங்கப்படுத்துகின்ற என்னுடைய பாடம் மாத்திரமல்ல, மாணவர்கள் தங்களுக்கு உரித்தான பாடங்கள் கற்கும்போது முக்கியமாக குறிப்பு செய்தல் ஒரு அவசியம். சாதாரணமாக தொலைக்காட்சி நாடகங்களை அல்லது படங்களை பார்ப்பது போன்று தனியே உட்கார்ந்து கொண்டு பார்ப்பது மாத்திரம் பிரயோசனமற்றது. அவை பொழுதுபோக்குக்காக அல்லது எங்களுடைய உளம் சார்ந்த ஒரு குதூகலிப்புக்காக அல்லது ஒரு சந்தோஷமாக பார்க்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் மற்ற நிகழ்ச்சிகள் இருக்கும். ஆனால் எங்களுடைய இந்த கற்றல் நிகழ்வுகள் தொலைக்காட்சி மூலம் அல்லது வேறு இலத்திரனியல் ஊடகங்கள் மூலம் மேற்கொள்ளும் போது ஒவ்வொன்றும் பிள்ளைகளுக்கு பொன்னான நேரம்.
அது மீள கிடைக்காது. மீள் ஒளிபரப்பு சில வேளை நிகழும், அல்லது அந்த நேரத்தில் நீங்கள் அதை அவதானிக்க முடியாமல் போகும். எனவே படிக்கும்போது மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தாள், ஒரு பென் பக்கத்திலே எடுத்துக்கொண்டு அது சம்பந்தமான கற்கின்ற பகுதிகள் சம்பந்தமான விடயங்களை குறித்து கொள்ளுதல் அவசியம். எங்களுடைய ஒளிபரப்பு நிலையத்திற்கு அதிகமான பெற்றார்கள், நலன் விரும்பிகள், ஏன் மாணவர்களும் கூட இந்த தொலைக்காட்சி சேவை சிறப்பாக நிகழ்த்தப்படுகின்றது, எங்களுடைய பிள்ளைகள் பிரயோசனப்படுகிறார்கள் என நிறைய வாழ்த்துக்களை அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே எல்லோருக்கும் நன்றி கூறி, இவ்வாறு நிகழ்கின்ற இந்த தொலைக்காட்சி கல்வியிலே மாணவர்கள் எவ்வாறு பயன்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ஆசிரியர்கள் என்ற ரீதியில் சில அறிவுரைகளை சொல்ல வேண்டியிருக்கும். அதில் முதலாவது விடயம், இந்த ஒரு மணித்தியால வேளை மிகவும் உன்னிப்பாக அவதானமாக நீங்கள் குறிப்புகளை எடுப்பதற்கு முயற்சியுங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற பாடக்குறிப்புகளை அல்லது நீங்கள் கற்ற விடயங்களை மீட்டல் செய்வதற்கு பெரிதும் உதவும். அந்த வகையில் நாங்கள் இதுவரை படித்த விடயத்தை நான் துரிதமாக மீட்டல் செய்கின்றேன். உயிர் ரசாயனம் என்று சொல்லப்படுகின்ற பயோகெமிஸ்ட்ரியில் முக்கியமாக இந்த உயிர் ரசாயன மூலகங்கள் அல்லது அத்தியாவசிய மூலகங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். ஏற்கனவே படித்த பாடப்பரப்பு பிள்ளைகள் சிலர் இன்றுதான் முதலில் படிக்க தொடங்கினால் அல்லது பார்க்க தொடங்கினால் இதுவரை என்ன நடந்தது என்ற ஒரு அவா இருக்கும். எனவே அதை குறுகிய நேரத்திலே நிறைவு செய்வதற்காக இதை செய்கின்றேன். அத்தியாவசிய மூலகங்கள் அல்லது உயிர் ரசாயன மூலகங்கள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். வினாக்களை செய்யும்போது திருப்பி நாங்கள் அதற்கு வருவோம். இந்த அத்தியாவசிய மூலகங்கள் தொடர்பாக அசேதன சேர்வையாக நாங்கள் நீர் பற்றிய முழுமையான ஒரு குறிப்பு அல்லது அட்டவணை, ஒரு பாட வேளை நான் குறித்து காட்டியிருக்கிறேன். நீரினுடைய இரசாயன கட்டமைப்பு, உயிர் வாழ்தலில் நீரினுடைய வகைபாகம், நீரினுடைய பிரதான 4 பண்புகள், அப்பண்புகள் ஒவ்வொன்றும் கொண்டிருக்கின்ற பௌதிக இரசாயன இயல்புகள் எவ்வாறு உயிரினுடைய நிலைத்திருத்தலில் பங்களிப்பு செய்கின்றது என நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மற்றது சேதன சேர்வை. இந்த சேதன சேர்வைகளில் ஆர்கானிக் கம்பவுண்ட், அந்த சேதன சேர்வைகள் உயிரியல் மூலக்கூறுகள் எனவும் அழைக்கப்படும் என்று பார்த்தோம். இதில் முக்கியம் முதலாவது கார்போஹைட்ரேட். அதை நாங்கள் அதனுடைய வகை, அவற்றினுடைய இரசாயன கட்டமைப்பு, அவற்றினுடைய தொழிற்பாடு அல்லது தொழிற்பாடு முக்கியத்துவம் பற்றி பார்த்திருக்கிறோம். அதே போல புரோட்டீன் அல்லது புரதம், அது தொடர்பாகவும் அதனுடைய அடிப்படை சேர்க்கை, இரசாயன கட்டமைப்பு, அமினோ அமிலங்கள், அவற்றினுடைய தொழிற்பாட்டு முக்கியத்துவம் போன்றன நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மற்றது நியூக்ளிக் அமிலம். இந்த நியூக்ளிக் அமிலத்தினுடைய அடிப்படை அலகு நியூக்ளியோடைட்டுகள். அந்த நியூக்ளியோடைட்டுகளினுடைய பண்புகள், அவற்றினுடைய வகைகள், கடந்த காலம் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாவுக்கு அதில் எவ்வாறு விடையளிக்கிறது என்பது பற்றிய நுட்பங்கள் பார்த்து சென்றோம். அதில் பிரதான 2 வகை
டிஎன்ஏ ஆர்என்ஏ அது தொடர்பாக நாங்கள் பார்த்து சென்றோம். அடுத்தது லிப்பிட்டுகள் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். அதே நேரம் இந்த நியூக்ளிக் ஆசிட் அதாவது டிஎன்ஏனுடைய கட்டமைப்பு, தொழிற்பாடு, ஆர்என்ஏனுடைய வகைபாகம் போன்றன மீளவும் அலகு 6 மன்னிக்கவும் அலகு 6 அல்ல அலகு 7 மூலக்கூற்று உயிரியலில் ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ் பரம்பரை அலகு வெளிக்காட்டல் என்று சொல்லப்படுகின்ற புரதத்தோப்பில் அதை நாங்கள் மீள சற்று அதிகமான விடயங்களாக நாங்கள் பார்ப்போம். அடுத்து இந்த பாடப்பரப்பிலே ஒரு ப்ராக்டிக்கல், பொதுவாக ஒரு ஸ்ட்ரக்சரில் 100 மார்க்ஸ் 100 புள்ளிகள் இட்டு அதனை வகுத்து 5 கொண்டு வருவார்கள். பிரதி வருடமும் ஏதோ ஒரு ப்ராக்டிக்கல் கேட்பார்கள். 100 புள்ளியில் 7 தொடக்கம் 10 புள்ளி அதுக்கு அடங்கும். பொதுவாக 2வது அலகு, 4வது அலகு, பின்னர் 9 மைக்ரோபயாலஜி நுண்ணுயிர்நவியல், இந்த 3 அலகுகளிலும் தான் ப்ராக்டிக்கல் பொதுவாக கேட்பார்கள். அதில் 2வது அலகில் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் பயோகெமிக்கல்ஸ், உயிர் ரசாயனங்களை இனங்காணல். அது நாங்கள் தற்பொழுது பார்க்க போகிறோம். இந்த உயிர் ரசாயனங்களை இனங்காணல் என்ற இந்த விடயத்தோட இந்த பயோகெமிஸ்ட்ரி முடிந்துடும். இந்த உயிர் ரசாயனத்தின் நிறைவான பரப்புத்தான் உயிர் ரசாயனம் இனங்காணல். இது ப்ராக்டிக்கலாக பிள்ளைகளுக்கு கேட்பார்கள் ஸ்ட்ரக்சரில். அதே போல் 2வது அலகில் என்னமோ ஒரு இடம் இருக்கும், நுணுக்கு காட்டி ஊடாக பொருட்களை அவதானிக்கின்ற நிகழ்வு. அது மைக்ரோபயாலஜியுடன் சம்பந்தப்படுத்தி கேட்பார்கள். ஆகவே இந்த உயிர் ரசாயனத்தில் நாங்கள் தற்பொழுது லிப்பிட்டை பற்றி கற்போம். லிப்பிட்டுகள் உயிரியல் மூலக்கூறுகளில் பல்லினத்தன்மை உள்ள உயர் பல்லினத்தன்மை ஹை டைவர்சிட்டிஸ் பல்வகைமைப்படுத்தப்படுகின்ற ஒரு உயிரியல் மூலக்கூறு அல்லது சேதன சேர்வை. ஆனால் இவை பல்பாத்துக்களாகவோ
அல்லது உயர் மூலக்கூற்று நிறை கொண்ட பெருமூலக்கூறுகளாகவோ காணப்படுவதில்லை. ஆனால் பல்வகமைக்குரிய பெரிய மூலக்கூறுகள், மாமூலக்கூறுகள் அல்ல, பல்பாத்துக்கள் அல்ல, ஆனால் பெரிய மூலக்கூறுகள். ஏன் இது பல்பாத்து அல்ல, மாமூலக்கூறு அல்ல, ஆனால் பெரிய மூலக்கூறுகள் என்று சொற்பதத்தை பாவிக்கிறார்கள் என்றால், எங்களுக்கு தெரியும் மாமூலக்கூறுகள் அல்லது பல்பாத்துக்கள் ஒரே மாதிரியான அலகுகள், அதுதான் நாங்கள் சொன்னோம் ஒரு பாத்துக்கள், மொனோமஸ். ஒரு பாத்துக்கள் மீள மீள ஒடுங்கலுக்குட்பட்டு அதே அலகுகள் தான் திரும்பி திரும்பி வரும். அப்படி உருவாகின்ற மூலக்கூற்று நிறை கூடிய சேர்வைகளைத்தான் நாங்கள் பல்பாத்துக்கள் அல்லது மாமூலக்கூறுகள் என்று சொல்கின்றோம். ஆனால் இங்கு அவ்வாறு இல்லை. ஆக்கலகளை நாங்கள் படிப்போம். கிளிசரோல் அண்ட் கொழுப்பமிலம், கிளிசரோலும் கொழுப்பமிலமும் ஒரு தடவை ஒடுங்கும். அவ்வாறு ஒடுங்கும் போது அவற்றுக்கிடையே எசுத்தர் பிணைப்புகள் ஒரு தடவை உருவாகி மீள மீள தோன்றுவதில்லை. ஆகவே அவை ஒரு பெரிய மூலக்கூறுகளாக காணப்படலாமே ஒழிய அவை மீள மீள ஒரு பாத்துக்களினால் ஒடுக்கமடைகின்ற உயர் மூலக்கூற்று நிறை கொண்ட சேர்வைகளாக இல்லை. ஆகவே பல்பாத்துக்கள் அல்ல. இரண்டாவது, இந்த லிப்பிட்டுகளில் அடிப்படை சேர்க்கை, அதாவது ரசாயன அடிப்படை சேர்க்கை என்று நாங்கள் பார்ப்போம். ரசாயன அடிப்படை சேர்க்கையின் போது நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் ஒன்று, இவை CHO மூலகங்களால் ஆக்கப்பட்டிருக்கும் அல்லது CHO மூலகங்களை கொண்டிருக்கும். அமைப்புக்குரிய மூலகங்கள் CHO, அமைப்புக்குரிய மூலகங்கள் CHO. அதேவேளை கார்போஹைட்ரேட்டுகளில் காணப்படுவது போன்று ஐதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடையே 2:1 என்ற விகிதம் காணப்படுவதில்லை. 2:1 என்ற விகிதம் காணப்படுவதில்லை. ஐதரசுடன் ஒப்பிடும்போது ஒட்சன் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கு. ஐதரசுடன் ஒப்பிடும்போது ஒட்சன் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கு. அவை CHO மூலகங்கள், பொதுவாக அமைப்புக்குரிய மூலகங்கள். பாஸ்பரஸ் நைட்ரஜனும் காணப்படலாம், அதை நீங்கள் எழுதக்கூடாது, நாங்கள் கடைசியாக கதைப்போம். அமைப்புக்குரிய மூலகங்கள் என்று சொன்னால் கார்போஹைட்ரேட்டுக்கு CHO, ஆனால் நைட்ரஜன் கொண்ட கார்போஹைட்ரேட்டுகள் அல்ல பெல்சக்கரேட்டுகள் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். புரதங்களில் CHONS, அதே நேரம் சல்ஃபர் இல்லாத புரதங்களும் உண்டு. மேலதிகமாக புரதமற்ற கூறுகளாக உலோக அயன்களை கொண்ட புரதங்கள், ஹீமோகுளோபின் CHONFe இரும்பு இருக்கும், சைட்டோகுரோமில் இரும்பு அல்லது செப்பு இருக்கும், அப்படி பார்த்துருக்கிறோம். ஆனால் அமைப்புக்குரிய மூலகங்கள் என்று சொன்னால் கார்போஹைட்ரேட்டுக்கு CHO, புரதத்துக்கு CHONS, நியூக்ளிக் ஆசிடுக்கு CHONB, லிப்பிட்டுக்கு CHO. இவ்வாறு இந்த அடிப்படை சேர்க்கையில் CHO ஐதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடையே 2:1 என்ற விகிதம் காணப்படாது. இவற்றின் ஆக்க அலகுகள் ஒன்று கிளிசரால், இரண்டாவது கொழுப்பமிலம். இந்த கிளிசரால் அடுத்தது கொழுப்பமிலம் ஃபேட்டி ஆசிட். பொதுவாக நாங்கள் 4 உயிரியல் மூலக்கூறுகள் அல்லது சேதன சேர்வைகள் பார்த்திருக்கின்றோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். ஒவ்வொன்றினுடைய சில கட்டமைப்புகள் எங்களுக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும். பல்தேர்வு வினாக்களில் கேட்பார்கள், அல்லது அமைப்பு கட்டுரை வினாக்களில் இந்த மூலக்கூறுகளுக்கிடையான ஒடுங்கல் எவ்வாறு நிகழும் என்று கேட்பார்கள். ஆகவே இந்த கார்போஹைட்ரேட்டுகளில் ஒருபோதும் வெல்லங்களினுடைய கட்டமைப்புகளோ அல்லது அவற்றினுடைய கார்பன் அணுக்களினுடைய அமைவிடங்களோ பொதுவாக தெரிந்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் இருசக்கரைட்டுகள் பெல்சக்கரைட்டுகளின் உருவாக்கத்தில் ஒரு சக்கரைட்டுகள் எவ்வாறு ஒடுங்கலுக்குட்பட்டு கிளைக்கோசைட்
அல்லது கிளைகோசைடிக் பாண்ட் பிணைப்பை உருவாக்கும் என்பது பற்றிய அறிவு எங்களுக்கு தேவை. அவை எந்த ஒரு பிள்ளைக்கும் ஒரு கெக்சோஸ் வெல்லம் அல்லது ஒரு ஆர்காவன் வெல்லம் ஒடுங்கலுக்கு உட்படுவது சம்பந்தமாக தெரிய வேண்டும். ஆனால் அதை நாங்கள் வெல்லங்களின் மூலக்கூற்று கட்டமைப்பை, அதாவது சாதாரண நிலையில் திரவ நிலையில் அது எவ்வாறு மாற்றமடைகின்றது என்பதை எல்லாவற்றையும் நாங்கள் வரைந்து மனனம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. ரெண்டாவது, நாங்கள் புரதத்துக்கு வரும்போது புரத கட்டமைப்பின் போது அல்லது புரதங்களினுடைய அந்த பாடப்பரப்பிலே அமினோ அமிலத்தினுடைய மூலக்கூற்று சூத்திரம், அதாவது கட்டமைப்பு சூத்திரம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அதை நாங்கள் அங்கு நினைவுபடுத்தியிருக்கிறோம். ரெண்டாவது, இந்த அமினோ அமிலங்களுக்கு இடையான ஒடுங்கலில் ஒரு பெப்டைட் பிணைப்பு எவ்வாறு தோன்றும் என்பதனை அமைப்பு கட்டுரையில் தருகின்ற வெற்றிடத்தில் நீங்கள் எழுத தெரிய வேண்டும். அந்த அமைப்பு கட்டுரையினுடைய வினாவிலே முக்கியமாக அமினோமில சூத்திரத்தை எழுதச் சொல்லி கேட்க மாட்டார்கள். பல்வேறு வினாக்களில் தான் அமினோமிலத்தினுடைய சூத்திரத்தை தரப்பட்ட பின்னர் கேட்பார்கள். வினா தரப்பட்ட கட்டமைப்பு பின்னோட்டில் இதனுடையது அல்லது இது எதனை நீட்பதனால் தோன்றும். அதேவேளை அமைப்பு கட்டுரை வினாக்களில் அந்த பெப்டைட் பாண்ட், பெப்டைட் பிணைப்பு எவ்வாறு உருவாகும் என்பதனை தெளிவாக காட்டுவதற்கு அந்த வரைபடத்தை கேட்பார்கள். அடுத்தது நியூக்ளிக் அமிலம் படித்திருக்கிறோம். நியூக்ளிக் அமிலத்தினுடைய கட்டமைப்பில் ஒரு நியூக்ளியோடைட்டை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பல்பெப்டைட் சங்கிலி உருவாகும் போது அந்த நியூக்ளியோடைட்டுகளினுடைய வகைப்பாகம் அல்லது பங்களிப்பு தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது விடயம், கட்டுரை வினாக்கள் வரும்போது டிஎன்ஏ மூலக்கூறினுடைய கட்டமைப்பு எளிமையாக கீறத் தெரிந்திருக்கத்தல் வேண்டும். புள்ளியிடும் திட்டத்தில் ஒரு எலக்ட்ரானிக் இமேஜ், ஒரு இலத்திரனியல் படம் தரப்பட்டாலும் கூட நாங்கள் கீறும்போது அது இலகுவாக நாங்கள் கீறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்கள் புள்ளியிடும் திட்டத்தில் வகுத்திருப்பார்கள். இவ்வாறு இருந்தால் புள்ளி, அந்த ப்ரொப்போர்ஷன் இருந்தால் புள்ளி, அமைவிடங்கள் இருந்தால் புள்ளி, அப்படி இருந்தால் சரி. அப்போ டிஎன்ஏனுடைய கட்டமைப்பு 2 இடத்துல தொடர்படுத்தி வினாக்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறேன். அவை 2 இடத்திலும் டிஎன்ஏனுடைய கட்டமைப்பை கீறி பேரிட்டு விவரணம் செய்வதற்கு பிள்ளைகள் பழகியிருத்தல் வேண்டும். அடுத்து நாங்கள் இப்பொழுது ஃபைனல் கம்பவுண்டுக்கு, அதாவது இறுதி சேர்வைக்கு வந்திருக்கின்றோம். லிப்பிட்டின் அடிப்படை அலகு கொழுப்பமிலம் கிளிசரால். பொதுவாக இதில் கொழுப்பமிலத்தினுடைய கட்டமைப்பை எங்களுக்கு கீற வேண்டிய அல்லது அது பற்றிய மனனம் செய்ய வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் கிளிசராலினுடைய கட்டமைப்பு, அந்த கிளிசராலினுடைய கட்டமைப்பில் C3H8O3 என்ற மூலக்கூற்று சூத்திர கட்டமைப்பு, அதே நேரம் ஒரு கிளிசராலுடைய கட்டமைப்பு ரசாயன மூலக்கூற்று கட்டமைப்பு CH2OH, CHOH, CH2OH. இவ்வாறு இந்த மூலக்கூற்று கட்டமைப்பு பிள்ளை அறிந்திருக்க வேணும். இதே நேரத்தில் இந்த மூலக்கூற்று கட்டமைப்புடன் கொழுப்பமிலம், இந்த கொழுப்பமிலம் ஒரு கிளிசராலுடன் 3 கொழுப்பமில மூலக்கூறு இணையும். ஆகவே அந்த கொழுப்பமிலத்தினுடைய எளிமையான அந்த கட்டமைப்பும் ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. அதே போல R2, R3. இங்கே என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், ஒரு கொழுப்பமிலத்தினுடைய ஒரு அந்தத்தில் கார்பாக்சைல் கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற அதுதான் இங்கு காட்டுகின்றோம். அதே போல மற்ற அந்தத்திலே அர்க்கைல் என்று சொல்லப்படுகின்ற R,
அவ்வாறு வேறுபடுகின்ற 3 கொழுப்பமிலங்கள் இதில் இருக்கின்ற ஒரு கிளிசரோலுடன் ஒடுங்கலுக்குட்பட்டு அது நாங்கள் எவ்வாறு ஒடுக்கமடைகின்றது என்பதனை மூலக்கூற்று கட்டமைப்பை வீடியோவில் நாங்கள் அங்கே பதிவு செய்திருப்போம். அதை மாணவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதில் கீறி விளங்கப்படுத்துவது கடினம். ஆகவே இந்த கிளிசரால் கொழுப்பமிலத்தினர் ஒடுங்கலுக்குட்பட்டு ஒரு மூலக்கூறு லிப்பிட்டுகளை தரும். ஆகவே அடிப்படை சேர்க்கை அமைப்பிலே ஒரு கிளிசரோலுக்கும் 3 கொழுப்பமிலத்துக்கும் இடையான ஒடுக்கம் எவ்வாறு நிகழும் என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக லிப்பிட்டினுடைய வகைக்கு செல்வோம். லிப்பிட் வகையில் பிரதானமாக 3 வகை காணப்படுகின்றது. இந்த இடத்திலே மாணவர்கள் கவனம் எடுக்க வேண்டும். லிப்பிட்டினுடைய வகை என்று கேட்டு 3 இடைவெளி விடுவார்கள். 2019 நியூ சிலபஸில் லிப்பிட்டினுடைய வகை, அதில் முதலாவது வகை மூகிளிசரேட், அதாவது கொழுப்புக்கள் அல்லது ரைகிளிசரைட், அதை மூகிளிசரைட் என்று சொல்வார்கள். அதாவது ட்ரைகிளிசரைட் அல்லது மூகிளிசரைல் அசைல் கிளிசரால் என்று சொல்வார்கள். கொழுப்புக்கள் மூகிளிசரைட், ட்ரைகிளிசரைட் என்று சொல்வார்கள். ட்ரை என்றது காரணம் என்ன? 3 கொழுப்பமிலங்கள் சேர்ந்து வந்தால் ஒரு லிப்பிட்டை உருவாக்கும். அதே போல அசைல் கிளிசரால் அந்த 3 கொழுப்பமிலங்களுடைய சேர்க்கையினூடாக உருவாக்கப்படுவது கொழுப்புக்கள். ரெண்டாவது பாஸ்போலிப்பிட்டுகள். இந்த இடத்திலே கொழுப்புக்கள் ஆரம்பத்தில் பழைய பாடங்களில் ஒரு லிப்பிட்டுகளில் திண்ம நிலையிலே காணப்படுகின்ற மெய்யான லிப்பிட் கொழுப்பு, திரவ நிலையில் காணப்படுவது எண்ணெய் என்று இருக்கும். தற்பொழுது அதெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு எண்ணெய் கொழுப்புக்குள் காணப்படுகின்ற ஒரு வகையாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது மூகிளிசரைட் வகையில் எண்ணெய் ஒரு உதாரணம். அதே போல் பாஸ்போலிப்பிட், இந்த பாஸ்போலிப்பிட்டுகள் சாதாரணமாக லிப்பிட்டுகள் உருவாது போன்று ஒரு கிளிசரோல் மூலக்கூறுடன் இணைந்திருக்கு. ஒரு கிளிசரோல் மூலக்கூறு ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு கொழுப்பமிலத்துடன் ஒடுங்கலுக்கு 3 கொழுப்பமில மூலக்கூறுகளுடன் ஒடுங்கலுக்கு உட்படும் போது சாதாரணமாக ஒரு கொழுப்பு அல்லது மூகிளிசரைட் வரும் அல்லது அசைல் கிளிசரோல் தோன்றும். பாஸ்போலிப்பிட்டு கண்ட உருவாக்கத்தின் போது ஒரு கிளிசரோல் மூலக்கூறு
இந்த கொழுப்பமிலம் அங்கு இருக்காது. 2 கொழுப்பமிலத்தோட இதில் கொழுப்பமிலத்துக்கு பதிலாக பொஸ்போரிக் அமிலம் என்ற சேர்வை தோன்றும் இணையும். இந்த பொஸ்போரிக் அமிலம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு பொஸ்போரிக் அமிலம் கொழுப்பமிலத்துக்கு பதிலாக ஒரு பொஸ்போரிக் அமிலம் இணைகின்றது. அவை பொதுவான பொஸ்போலிபிட்டுகள் கிளிசரோல் 2 கொழுப்பமிலம் ஒரு பொஸ்போரிக் அமிலமாக இருக்கு. சில சந்தர்ப்பங்களில் இந்த பொஸ்போரிக் அமிலம் ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஒரு மறையேற்றத்தை கொண்டது. ஆகவே எந்த ஒரு நேரேற்றத்துக்குரிய சேர்வையும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்படி சேர்வையாக ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு அமைன் கூட்டத்தை கொண்ட அல்ல நைதரசன் சேர்வையை கொண்ட கோலின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சேர்வையை அதை ஏற்றுக்கொள்ளும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், லிப்பிட்டுகளில் CHO மூலகம்தான் உண்டு. அதே நேரம் பொஸ்போலிபிட் வரும்போது பொஸ்போரிக் அமிலத்தில் பொஸ்பரஸ் இருப்பதனால அங்கு பொஸ்பரஸ் தோன்றும். எனவே இந்த பொஸ்போலிபிட் CHOP-ஐ கொண்டிருக்கும். அதே நேரம் பொஸ்போலிபிட்டுகள் ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு பொஸ்போலிபிட் தலைப்பகுதியையும் வால்பகுதியையும் கொண்டிருக்கும் என்று. இந்த தலைப்பகுதியினுடைய ஆக்கக்கூறுகளால்தான் கிளிசரோல் பொஸ்போரிக் அமிலம் தோன்றும். இது இரட்டை கொழுப்பமில மூலக்கூறுகளாக இருக்கும். இவை நீர் நாட்டமற்றது அல்ல நீர் வெறுப்புள்ள பகுதியாக இருக்கும். இது நீர் நாட்டமுள்ள பகுதியாக இருக்கும் என்றும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த கிளிசரோலுடன் பொஸ்போலிபிட் இதில் பொஸ்போரிக் அமிலத்தை கொண்டிருக்கும். அதே நேரம் கோலின் என்ற சேர்வையையும் கொண்டிருக்கும். அப்போ இந்த கோலின் என்ற சேர்வை அமைன் பிரதிகள், அதாவது நைதரசன் கொண்டது. எனவே பொஸ்போலிபிட்டுகள் CHOP உடன் நைட்ரஜனையும் கொண்டிருக்கலாம். அதே நேரத்தில் லிப்பிட்டுகளினுடைய அமைப்புக்குரிய மூலகங்கள் என்ன என்று கேட்டால் CHO என்று சொல்கின்றோம். சில வேளைகளிலே பொஸ்பரஸ் கொண்ட லிப்பிட்டுகள் நைட்ரஜன் கொண்ட லிப்பிட்டுகள் உண்டு என்றால் அது மிகச் சரியானது. காரணம் பொஸ்போலிபிட். அப்போ பொஸ்போலிபிட்டுகள் சாதாரணமான ஒரு கொழுப்பு, அதை பழைய பாடத்திட்டத்தில் மெய்யான லிப்பிட்டுகள் என்று சொல்வார்கள் என்றால் அதனுடைய அடிப்படை தன்மைகளை கொண்டிருப்பதனால். அதிலிருந்து இந்த பொஸ்போலிபிட் வேறுபடுவதற்கு காரணம் இங்கு ஒரு கிளிசரோல் மூலக்கூறுடன் 2 கொழுப்பமிலம், 3 அல்ல 2 சேர்ந்து பதிலாக ஒரு பொஸ்போரிக் அமிலத்தையும் கோலினையும் கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னுமொரு வகையான ஸ்டெராய்ட்ஸ் இது மேலும் ஒரு பல்வகமை கொண்ட ஒரு லிப்பிட் கூட்டம். இதிலே சாதாரணமாக கிளிசரோல் வருவதற்கு பதிலாக பல OH தொகுதிகளை கொண்ட வேறு சேர்வைகளும் கொழுப்பமிலங்களும் பல்வேறு வகையாக சேர்ந்து இந்த ஸ்டெராய்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த லிப்பிட்டை உருவாக்கும். இவற்றில் சில 3 வெவ்வேறு வகையான கட்டமைப்புகளாக அவை காணப்படும். ஒன்று கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால் ஒரு முதலுரிமை என்சைமினுடைய கட்டமைப்பு படிக்கும்போது படிப்போம், பாய்மத்தன்மையை பேணுவதில். அதே நேரத்தில் இவற்றில் சில ஹோமோன்களாக இருக்கும். அந்த ஹோமோன்களில் செக்ஷுவல் ஹார்மோன்ஸ்,
புரொஜெஸ்ட்ரோன், ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டெரோன் போன்ற இனப்பெருக்க ஹோமோன்களாக இருக்கும். அதைவிட உடற்றொழிலியல் ரீதியில் காணப்படுகின்ற ஹோமோன்களாகவும் இருக்கும். அதிலேயும் ரெண்டாக நாங்கள் சொல்கிறோம், ஒன்று ஆல்டோஸ்டெரோன் போன்ற ஹோமோன்கள், அடுத்தது கோர்ட்டிசால் அல்லது கோர்ட்டிசோன் போன்ற ஹோமோன்களாக இருக்கும். ஆகவே லிப்பிட்டுகளினுடைய ஸ்டெராய்ட்ஸ் வகையில் என்ன ஒன்று இருக்கின்றது, பித்த அமிலம். பல்வேறு வகையான தொழிற்பாட்டுக்கு ஏற்ற வகையில் ஸ்டெராய்ட்ஸினுடைய கட்டமைப்புகள் மாற்றமடையும். ஆகவே லிப்பிட்டுகளுடைய வகைகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். லிப்பிட்டுகளினுடைய முக்கியத்துவத்தில் நாங்கள் பார்த்தால் அல்லது தொழிற்பாடுகளில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், கொழுப்புக்கள். இது தவிர நாங்கள் என்ன ஒரு விடயத்தை இதில் கவனிக்க வேண்டும், எங்களுடைய பாடப்பரப்பிலே 3 வகையான லிப்பிட்டுகளைத்தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். பிள்ளைகள் இந்த லிப்பிட் வகை தொடர்பாக என்ன ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, பழைய பாடத்திட்டத்தில் குறித்த வேக்சிக் கம்பவுண்ட் மெழுகுச் சேர்வைகள், இது எங்களுடைய புதிய பாடத்திட்டத்தில் இல்லை. ஆனால் தொடர்ந்து வருகின்ற பாட அலகுகளிலே யூனிட் 4 இருந்தாலும் சரி, 5 இருந்தாலும் சரி, அதிலே மெழுகு, சுபரின், கியூட்டின் அல்லது மெழுகென்று சொல்லாமல் சுபரின், கியூட்டின் என்ற மெழுகுத்தன்மைக்குரிய லிப்பிட்டுகள் என குறித்திருக்கிறார்கள். அது பற்றிய லேசான அறிவு இருக்க வேண்டும். ஆனால் வகை என்ன என்று கேட்டால் இந்த 3ஐயும் தான் எழுத வேண்டும். அதே போல் ட்ரேபீன்ஸ் என்ற ஒரு வகை இருக்குது. அதிலே கூடுதலாக தாவரங்களினுடைய லிப்பிட் மூலக்கூறுகளாக கருதப்படக்கூடியவற்றை, சில விட்டமின்கள், சில ஹோமோன்கள், அப்படியானவற்றை, சில வாசனை திரவியங்களை ரேபீன்ஸ் என வகைப்படுத்தினார்கள். இந்த ரெண்டுமே தற்பொழுது வகையில் இல்லை. ஆனால் பிந்திய பாட அலகுகளிலே, பின்னால் வருகின்ற பாட அலகுகளிலே இவை குறிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அறிவு ஒன்று தேவை. ஆனால் வினாவுக்கு அது விடையாக வராது. முக்கியமாக 2019ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரில், அதாவது நியூ சிலபஸில் ஸ்ட்ரக்சரில் முதலாவது கேள்வியில் ஏ பார்ட் அங்கிகளில் காணப்படும் பிரதான லிப்பிட் வகைகள் 3 பெயரிடுக. இந்த வினா அங்கிகளில் காணப்படுகின்ற லிப்பிட் வகைகளில் 3 பெயரிடுக. அங்கிகள் காணப்படும் பிரதான வகைகள், அதாவது முதலாவது கேள்வியினுடைய ஏ பார்ட், முதலாவது கேள்வியினுடைய ஏ பார்ட், அதில் ஒரு சின்ன பகுதியாகத்தான் கேட்டார்கள். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அதில் கொடுக்கப்பட்ட விடை கொழுப்புக்கள் அல்லது கிளிசரைட்டுகள் அல்லது ஏற்கனவே சொன்னது போன்று எசைல் கிளிசரைட்டுகள். பி பாஸ்போலிபிட், மூன்றாவது ஸ்டெராய்ட்ஸ். இந்த 3ஐயும் தான் கொடுத்தார்கள். இந்த இடத்திலே சில பிள்ளைகள்
இந்த 3உடன் மேலதிகமாக மெழுகுச் சேர்வைகளையும் எழுதியிருந்தார்கள். வேறு சில பிள்ளைகள் ரேபின்ஸையும் எழுதியிருந்தார்கள். அதில் என்ன முக்கியமான பாதிப்பு அங்கு ஏற்பட்டதென்றால், இந்த 3ம் இருந்தால்தான் அவர்கள் 3 பாயிண்ட்ஸ் தர 2.5 வரும் 100க்கு. அப்போ 3 பாயிண்ட்ஸ் அங்கே போடுவார். இதில் 2 இருந்ததுக்கு 2 புள்ளிகள் போட்டார்கள். 3 சரியாக இருந்ததுக்கும் 3 புள்ளிகள் போட்டார்கள். அதே நேரத்தில் மாணவர்கள் மேலதிகமாக ஏற்கனவே அறிந்தது படிக்கும்போது அது அறிந்த விஷயம் இந்த வெக்சி கம்பவுண்ட் மெழுகுச் சேர்வைகள் அறிந்திருக்கிறார்கள், ரேபின்ஸ் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 3உடன் மேலதிகமாக நாங்கள் இந்த 3 எழுதியிருக்கிறோம் தானே, அவை என்னவென்று எழுதி பார்ப்போம் என்று நாங்கள் ரேபின்ஸில் மெழுகுச் சேர்வை எழுதியிருக்கிறோம். அப்படி எழுதியவர்களுக்கு இந்த 3 சரியாக இருந்த போதும் இந்த 4வது அவர்கள் எதிர்பார்க்காத தவறான விடையாக கருதப்பட்டு இந்த 3வது பாயிண்ட் நீக்கப்பட்டு 2 பாயிண்ட்ஸுக்கு தான் புள்ளி வழங்குவார். அது ஏற்கனவே இருந்த முறை. படிக்கும்போது அதை கவனமாக, அதாவது அதைத்தான் நான் முதல் வகுப்பிலேயே அடிக்கடி சொல்வது, அவசியமானவற்றை எழுதி அவசியமற்றவற்றை நீக்கி பழக வேண்டும். இங்கே நாங்கள் மேலதிகமாக ஒரு விடயத்தை சொல்ல போய் இருந்ததையும் கெடுத்ததாக முடிஞ்சது. அப்போ எங்களுக்கு தெரியும் என்பதற்காக அல்லது அதனுடன் தொடர்பற்ற ஒரு விடயத்தை நாங்கள் எழுதி தேவையான புள்ளிகளை நாங்கள் இழக்க வேண்டிய துன்பம் ஏற்படும். மிக குறைந்த ஒரு விடயம்தான், ஆனால் இப்படி மொத்தமாக இவ்வாறு கழிக்கப்படுவது அன்று மண்டுக்கு சொன்னேன், ஸ்ட்ரக்சரில் தான் அது வரும். 20 புள்ளிக்கு ஒரு புள்ளி குறைந்தது 1 புள்ளியாவது ஒவ்வொரு பிரதி வருடங்களும் இவ்வாறு 20 புள்ளியில் கழிக்கப்படும். கட்டுரை வினா பற்றி பிறகு பார்த்து. இவ்வாறு எழுதப்படுவதற்கான காரணம் என்ன? மாணவர்கள் ஏன் அவ்வாறு துன்பப்பட்டார்கள்? அதில் மாணவர்களுடைய பிழைகள் எதுவுமே இல்லை. சில பிள்ளைகள் தப்பித்து கொண்டார்கள் தான் சொல்ல வேண்டும். இந்த 2019ஆம் ஆண்டு சிலபஸை அறிமுகம் செய்யும் போது 2017ஆம் ஆண்டு அந்த பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு படிப்படியாக திருத்தங்கள் செய்யப்பட்டு ரெசோர்ஸ் புக்கில் போடப்பட்டு முதலாவது திருத்தத்தில் முதலாவது வளநூலில் இந்த லிப்பிட்டின் வகை அந்த ரேபின்ஸ் வெக்சி கம்பவுண்ட் குறிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த 2019ஆம் ஆண்டு மாணவர்கள் பொதுவாக வளமையிலே நடக்கின்ற ஒரு அலுவல் தான் இந்த 2019ஆம் ஆண்டு பரீட்சை எடுக்க போகிறவர்களுக்கு 2017ஆம் ஆண்டு வகுப்பு தொடங்கிடும். அதே போல் 2022ஆம் ஆண்டு பரீட்சை எடுப்பவருக்கு 2020ஆம் ஆண்டு தொடங்கி. இது வளமையாக இருக்கின்ற ஒரு நிகழ்வு. அதுவும் பாடசாலையில் ஆகஸ்ட் ஆவணி மாதத்துக்கு பின்னர் தொடங்கும், செப்டம்பரில் தொடங்கும், சில இடங்களில் ஏப்ரலில் தொடங்கும். ஆனால் தனியார் கல்வி நிறுவனங்கள், அதாவது நாங்கள், இந்த போட்டித்தன்மை காரணமாக 2017 ஜனவரியிலேயே தொடங்கிவிடுவோம். அதுக்கு உண்மையான காரணம் போட்டித்தன்மை தான். ஆசிரியர்களுக்கிடையான போட்டி, நிறுவனங்களுக்கிடையான போட்டி, அதற்கு மேலாக காப்போதா உயர்தரம் காப்போதா சாதாரணம் படித்த மாணவன்
மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்ற அவருடைய உச்சக்கட்ட அந்த நேர கனவு இந்த காப்போதா உயர்தரத்துக்கு செல்வது. அதுவும் காப்போதா உயர்தரத்துக்கு உயிரியல் பகுதிக்கு செல்கின்ற மாணவர்கள் எல்லாரும் மருத்துவ பீடத்தை நோக்கி செல்கின்ற ஒரு சிந்தனை அல்லது எண்ணத்துடன் செல்வார்கள். அதுதான் உண்மையும் கூட. பெற்றார்களுடைய அவாவும் அதுதான். எங்களுடைய எதிர்பார்க்க பிள்ளைகளினூடாக நிறைவடைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது தவறல்ல. ஜனவரியிலே அந்த பாடப்பரப்பு தொடங்கிடும், அந்த பாட வகுப்புகள் தொடங்கிடும். அதேவேளை சில இடங்களில் எக்ஸாம் முடிஞ்சு 20ஆம் தேதி தொடங்கினா முடிந்தால் 22ஆம் தேதி தொடங்குகிற வகுப்புகளும் இருக்குது டிசம்பரில். அதை விடுவோம். அது இதே உச்சக்கட்டம், இது மிக உச்சக்கட்டம். எல்லாவற்றுக்கும் நிறைவாகத்தான் கோவிட்-19 வந்திருக்கு. போட்டி, பொறாமை, நான் முந்தி நீ முந்தி, பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்க, பெற்றார்களும் அவாப்பட்டுடுவார்கள், நான் உட்பட. அவை பெற்றார்களும் அவாப்பட்டு பிள்ளை கெதியாக படிக்க வேண்டும். அந்த பிள்ளை போயிட்டு அவை இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை பிந்தி நிற்குது. அவை சில நேரங்களில் பாடப்பரப்பு பற்றிய பரீட்சை பற்றிய அடிப்படை அம்சம் உள்ள இது தொடர்பாக நீண்டகால அனுபவம் உள்ள ஆசிரியர்களே தங்களுடைய பிள்ளைகளை விரைவாக வகுப்பு சேர்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். அது பெற்றார் என்ற ரீதியில் அது உண்மை. நான் அடிக்கடி சொல்லுவேன், சில விடயங்கள் பெற்றார்கள் சொன்னால் பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். அது பெற்றார் தானே சொல்கிறார். அதே நேரம் ஆசிரியர்கள் சொன்னால் அதை கேட்பார்கள். அதே நேரம் ஆசிரியர்கள் சொல்வது சிலவற்றை கேட்க மாட்டார்கள், பெற்றார்கள் சொல்வதை கேட்பார்கள். அது வித்தியாசமானதாக இருக்கும். இந்த இடத்திலே சிறந்த ஒரு உதாரணத்தை நான் உங்கள் மாணவர்களுக்கு சொல்லி செல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது. கடந்த வருடம் கொழும்பில் நான் கற்பிக்கும் போது எங்களுடைய பிள்ளைகள் தான், பெற்றார்கள் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள், அதை வடமாகாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் தான், எங்களுடைய தாயக நிலப்பரப்பை பூர்வீகமாக கொண்டவர்கள் தான். ஆனால் அங்கு சென்ற பின்னர் சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த பிள்ளை வகுப்பு அடிக்கடி கட் பண்ணுவான், வரமாட்டார். அதுக்கு கேட்கும்போது சும்மா சிம்பிளாக சொல்லிப்பட்டு போயிடுவான். எனக்கு சார் இந்த ஸ்ரீலங்கன் மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் போகிறதுக்கு, ஸ்ரீலங்கன் மெடிசினுக்கு போகிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஃபாரின் மெடிக்கல் காலேஜுக்கு தான் போகணும், இல்லை அங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் தான் நான் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் எடுக்க போகிறேன். அவை எனக்கு ஒரு பேசிக் ரிசல்ட்ஸ் இருந்தால் சரி, 2CS அல்ல BCS இருந்தால் சரி, அதுக்கு தான் நான் முயற்சி செய்கிறேன் என்று அந்த பிள்ளை சொல்லும். இப்போ நான் கதைக்கும்போது சொன்னேன், அதுக்கு நிறைய காசாகும், 1 கோடி ரூபாய்க்கு மேலே செல்லும். அது தவிர அங்கு நீங்கள் 5 வருடம் படித்த பின்னர் இங்கு வந்து 1 வருடத்துக்கு மேலாக மெடிக்கல் கவுன்சில் எக்ஸாம் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் திருப்பி இங்கே டியூஷன் கிளாஸஸ் என பெரிய ஒரு மேஜர் டியூஷன்ஸ் நடக்கும், அதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் கடினம் எடுத்து இங்கே படித்தால் நல்லது. அப்படி இல்லை, அப்பா சொன்னார், அம்மா சொன்னால் உன்னை நான் ஃபாரினுக்கு விட்டு படிப்பேன். தயவு செய்து எந்த பெற்றாரும் அவ்வாறான ஒரு சொற்பதத்தை பிள்ளைக்கு கொடுக்காதீர்கள். சாதாரண செலவினம்தான், ஆனால் மிக குறைந்த காசில் வீட்டிலிருந்து பெற்றார்கள் அனுப்ப, அதே நேரம் சில பெற்றார்கள் வாகனங்களில் கொண்டு வந்து விடுவார்கள். அவர்கள் கொண்டு வந்து விட்டு வீட்டில் நிம்மதியாக உறங்கி
அப்பா அம்மாவினுடைய தயவில் முழுமையாக வாழ்ந்து அவர்கள் நாங்கள் போடுகின்ற உடுப்புகளை தோய்த்து ஷூ பாலிஷ் போட்டு சப்பாத்துக்கு போட்டு பாடசாலையில் கொண்டே விட்டு ப்ரைவேட் டியூஷன்ஸுக்கு கொண்டே விட்டு முழுமையாக செய்கின்ற இந்த நிகழ்வின் ஊடாக ஒப்பீட்டளவில் மிக குறைந்த செலவு செய்து இங்கு நாங்கள் படிக்கின்ற இந்த விடயத்தை அந்த காலகட்டத்தில் 2.5 வருடமும் அல்லது 2 வருடமும் கண்ணியமற்றதாக அல்லது அவதான குறைவாக இருந்து பின்னர் மேலத்தைய நாடுகள் அல்லது அது மிகப்பெரிய வியாபார விடயம், அது ஒரு கோடி தாண்டக்கூடிய அந்த கல்வி கற்றலுக்கு எங்களோட பிள்ளைகள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். பிள்ளைகள் அல்ல, பெற்றார்கள் கொடுக்கின்ற ஒரு வகையான பாசத்தின் மூலம் கொடுக்கின்ற வாக்குறுதிகள். ஆனால் அந்த 1 கோடி ரூபாவை ஒரு பெற்றார் ஸ்ரீலங்காவில் உழைத்து கொடுப்பது என்பது மிக கடினம். அதற்காக வெளிநாடுகளில் இருக்கின்ற உறவினர்கள் கொடுப்பார்கள், அல்லது இங்கிருக்கின்ற சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்ட எத்தனையோ பெற்றார்களை நான் இந்த கொழும்பில் இருக்கின்ற காலங்களில் நான் அவதானித்தேன். நாங்கள் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் எவ்வாறு இந்த நிலங்களை காணி பூமிகளை சொத்தாக பெற்றவர்கள் என்பது எங்களுடைய பெற்றார்கள் சொல்லி தெரியும். நாங்கள் எங்களோட வயதுள்ளவர்கள் நேரடியாக கண்டிருக்கின்றார்கள். முட்டை விற்று, கோழி குஞ்சு விற்று, ஆடு வளர்த்து, மாடு வளர்த்து, பால் கறந்து, கடையப்பம் கொடுத்து அவ்வாறு வாழ்ந்து சேர்த்த புலம், அதாவது சொத்துக்களை இந்த பிள்ளைகள் உயர்கல்வி வெளிநாடுகளில் படிப்பதற்காக விற்கிறார்கள். 3வது பரம்பரையினுடைய ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்டால் ஒரு போலியான தன்மை தான். 3வது பரம்பரைக்காக முதல் பரம்பரைக்கு, அதாவது பெற்றார்களுடைய பெற்றார்கள் அல்லது அவர்களுடைய பெற்றார்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்களை சிம்பிளாக விற்று அந்த உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் படித்து இங்கு பரீட்சையை தோற்றுவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அத்துடன் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டி இருக்கின்றது. அந்த பிள்ளை எனக்கு சொன்ன விடயம், எனக்கு கொஞ்சம் ரிசர்ச் எடுத்தா சார் காணும், உங்களை அப்பா அம்மா வெளிநாட்டுக்கு விட்டு அனுப்புவாங்க. அதனுடன் சேர்ந்த அந்த பிள்ளை வசதியான பணம் படைத்த பெற்றார்கள் அல்லது பேரன் பேத்திகளுக்குரிய பிள்ளை அல்ல பிள்ளைகள், அவர்களுடன் சேர்ந்திருக்கின்ற சிநேகிதங்கள், அவர்களுக்கும் இந்த பிள்ளை சொன்ன அந்த தாற்பயம், அவர்கள் வறுமைப்பட்ட பிள்ளைகள். அந்த தனியார்கள் நிறுவனங்களுடைய பணத்தை கட்டுவதற்கே சில நேரங்களில் கடினமாக இருக்கு. யாழ்ப்பாணத்தை பொறுத்திலும் பார்க்க 3 மடங்கு உயர்வான பணம் தான் கொழும்பில். அது கூட கட்டுவதற்கு கஷ்டமாக இருக்கு. அவ்வாறான பிள்ளைகளும் இந்த பிள்ளையினுடைய சொல்லை கேட்டு படியாமல் பெறுபவர்கள் குறைவாக எடுத்து தொடர்ந்து கடினப்படுகின்றார்கள். இவ்வாறு தயவு செய்து எங்களுடைய தாயகத்தில் வாழுகின்ற நாங்கள் இலகுவாக பரீட்சைக்கு போகக்கூடிய ஒரு முகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆகவே பிள்ளைகள் எங்களிடம் கிடைக்கின்ற மூலங்கள், சோர்ஸ் வசதிகளை வைத்துக்கொண்டு பரீட்சைக்கு தோற்றி அதனுடைய பெறுபவர்களின் ஊடாக நாங்கள் பீடங்களுக்கு பல்கலைக்கழக பீடங்களுக்கு செல்லலாம். இது ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் படிக்கும் போதே நாங்கள் வெளிநாட்டு மருத்துவ பீடங்களுக்கு அனுமதியை பெறப் போகின்றோம். அதற்காக ஒரு குறித்தளவு ரிசல்ட்ஸ் போதும் என்றோ, அல்லது அந்த பணம் படைத்தவர்கள் தங்களை சூழ இருக்கின்ற சிநேகித மாணவர்களுக்கு அது பற்றிய ஒரு கற்பனையை உருவாக்கி அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை பாதிப்படைய செய்யக்கூடாது என்பதனையும் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
ரெண்டாவது விடயம், வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மொழி மூல மாணவர்கள், அதாவது தமிழ் பேசுகின்ற பிள்ளைகள் ஏறத்தாழ 90% இருக்கின்றார்கள். காப்போத்தா உயர்தரத்தில் மெரிட் என்று சொல்லப்படுகின்ற திறமை சித்தியை பெற்றுக்கொள்வதன் மூலம் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோட்டா மாவட்ட ஒதுக்கீடுகளை அதிகரிக்கலாம். உதாரணமாக 2003ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்வி கற்பித்த போது நான் அங்கு அவதானித்த விடயம், அந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அப்பொழுது 16 பேர், 17 பேர் மருத்துவ பீடத்திற்கு டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவில் செல்லலாம். ஆனால் அந்த வருடம் 2003 2004 நல்ல ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த வருடத்தில் 2003 என்று தான் நினைக்கின்றேன், ஏறத்தாழ 33 மாணவர்கள் மருத்துவ பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். எந்த எண்ணிக்கையில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அதே அளவு சமமான உயர் 16 பேர் அல்லது 17 பேர் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா மருத்துவ பீடத்துக்கு 33ஆக தெரிவு செய்யப்பட்டது. அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், மிகத்திறமை சித்தி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை கூடியது தான் காரணம். அவை அந்த 17 பேர் மிகத்திறமை சித்தி பெற்று மெரிட் என்று சொல்லப்படுகின்ற அந்த திறமையின் ஊடாக மாவட்ட கோட்டாவை, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ பீடத்தின் எண்ணிக்கையை 2 மடங்காக ஆக்கினார்கள். அது ஆசிரியருடைய பங்கு ஒரு பக்கம், மாணவர்களுடைய பங்கு உயரளவு. அதே போன்று யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், வவுனியா மாவட்டம், மன்னார் மாவட்டம் எங்குமே நிகழும். ஒரு கொழும்பு அல்லது நாங்கள் ஒரு கம்பகா மாவட்டத்தில் படிப்பிக்கும் போது இந்த மெரிட் பாஸ் இன்னும் ஒரு தமிழ் பேசுகின்ற மாணவனுக்கு வாய்ப்பை கொடுக்காது, அது சிங்கள மொழி மூல மாணவனுக்கு தான் வாய்ப்பை கொடுக்கும். எனவே இந்த வடக்கு கிழக்கு, அது தவிர மலையக பகுதிகளில் இருக்கின்ற கெட்டிக்கார மாணவர்கள் மிக திறமையாக படித்து கொள்வதனால் அவர் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கின்றார். நான் மருத்துவ பீடத்துக்கு தெரிவுக்குட்படும் போது, நான் மிக திறமையின் அடிப்படையில் தெரிவுக்குட்படும் போது இன்னும் ஒரு மாணவனை நான் மருத்துவ பீடத்துக்கு உள்வாங்க உதவுகிறேன். அதை விளங்க கூறினால், ஒரு மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்படாமல் அவர் மிருக வைத்தியம் அல்லது பல்வைத்தியம் அல்லது மிருக வைத்தியம் அல்லது நுண்ணுயிர்வியல் மைக்ரோபயாலஜி பீடங்களுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு மாணவன் மிக திறமை பெற்ற அந்த மெரிட் பாஸ் எடுக்கின்ற மாணவனால் அவன் மீளவும் மருத்துவ பீடத்துக்கு செல்வான். அதே போல மற்ற பீடங்களில் இருந்து ஒவ்வொரு பீடங்களாக ஒவ்வொரு மாணவர்கள் முன்னேறி வரும்போது பல்கலைக்கழக நுழைவுக்கு உட்படாத மாணவர் கூட இந்த பல்கலைக்கழக ஏதோ ஒரு பீடத்துக்கு உள்வாங்கப்படுவார். ஆகவே மிக திறமை பெற்று சித்தி பெறுவது என்பது எங்களுடைய வடக்கு கிழக்கு மலையக மாணவர்களுக்கு ஒரு அவசியமானது ஒன்று. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே சொல்ல வேண்டிய கடமையில் உள்ளது. மிக திறமை சித்தி பெறக்கூடிய மாணவர்கள் தங்களது கெட்டித்தனத்தை, ஆர்வத்தை மிக அதிகளவில் வெளிப்படுத்தினால் அந்த சமூகத்துக்கு அல்லது அந்த மாவட்டத்துக்கு இன்னும் வாய்ப்பான பீடங்கள் கிடைக்கும். ஆகவே அந்த வகையில் காலத்தால் ஏற்படுகின்ற இந்த தேவை கருதி சிறப்பாக படிப்பதற்கு திறமை சித்தி பெறுகின்ற மாணவர்கள் மிக திறமை சித்தியை பெற்று வழிகாட்ட வேண்டும் என்பது பொதுவாக ஆசிரியர்களுடைய ஒரு வேண்டுகோளாகும், அது விருப்பமும் கூட. தொடர்ந்து பாடத்துக்கு வருவோம்.